என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்பயுமே கேட்டதில்லை, இப்போ நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாமன்ட்டுருக்கிறேன். நான் இன்றைக்கு முதல்ல உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்றதை சொல்கிறேன். தந்தூரி சிக்கன் நான் மேக் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறேன், வீட்டில் எப்படி செய்யலாம்ன்றது தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இது சும்மா நானே செய்து சாப்பிட்றதில்லை, இதை பார்க்குற நீங்களும் அதை செய்து சாப்பிடணும். என்னோட நிறைய நேர்கள் நான் செய்கிற ஒவ்வொரு சாப்பாடும் செய்திருக்கிறோம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கி விடுங்க. ஏனென்று சொன்னால் எல்லா சாப்பாடுகளையும் கடையில் வேண்டி சாப்பிடாதீங்க. நீங்களும் அந்த சாப்பாடுகளை செய்து பாருங்கள். உங்களோட காசு மற்றதும் வேஸ்ட்டாக போகிறது மட்டும் இல்லை, உங்களோட ஹெல்த்தும் கெட்டு போகுது. ஒரு சின்ன விஷயங்களை நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு போர்ஷன் தந்தூரி சிக்கன் இப்போ நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களன்னு சொன்னால் குறைஞ்சது 6 பவுனுக்கு மேலே வரும். ஒரு 4 துண்டு இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 10 பவுனுக்குள்ளே இந்த தந்தூரி சிக்கனை செய்து முடிச்சிடலாம். 4 இந்த அளவு சைஸில் 4 துண்டு இருக்கும். அது $7.99 $8.99 ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுண்டா. நீங்கள் ஏன் அதை உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க செய்யலாம். முழு கோழியாக வேண்டியிருக்கேன். இதை இதைத்தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, கோழி வெட்டி முடிஞ்சது. ஒன் டீஸ்பூன் 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள், 1 தேக்கரண்டி மிளகு தூள், பப்ரிக்கா பவுடர் 1 தேக்கரண்டி, சீரகத்தூள்
1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, உப்புத்தூள் 1.5 தேக்கரண்டி, காஞ்ச வெந்தய இலை வந்து 1 தேக்கரண்டி. இதை வந்து சூடான பாத்திரத்தில் போட்டு ஒரு கால் இப்படி வறுத்த மாதிரி எடுத்தோம்னு சொன்னால் இலை வந்து கொஞ்சம் நல்ல முறுமுறுன்ட்டு வரும். அதனால் இது சூடாக்கிட்டு இந்த பாத்திரத்தை அதில் இந்த இலையை போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து இப்படி கசக்கும்போது உடைஞ்சி வரும். அதுக்காக இதை அடுப்பில் போட்டு வறுத்தீங்களேன்னு சொன்னால் அது எரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் சூடான சட்டியில் போட்டு இப்படி செய்கிறேன். ஓகே, 1 தேக்கரண்டி அதுலேயும் எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட 1 தேக்கரண்டி. ஓகே, இப்போ இதையும் இதோட சேர்க்கிறேன். இந்த தந்தூரி சிக்கனுக்கு நல்ல வாசமும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். லெமன் பாதி, ஆப்பிள் வினிகர், ஆப்பிள் வினிகர் 2 தேக்கரண்டி, நல்லெண்ணெய் ஒரு அண்ணளவாய் கொஞ்சம் விட்டுருக்குறேன். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து தயிர் சேர்க்க போகிறேன். க்ரீக் ஜோக்கட் வந்து எடுத்துருக்கிறேன் நான், திக்கான ஜோக்கட் 3 மேசக்கரண்டி க்ரீக் ஜோக்கட். அரைச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட் இது வந்து 2 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி பார்த்தா கலர் எப்படி இருக்குதுன்னு தெரியும். தேவைப்பட்டால் நீங்கள் கலர் போட்டுக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு புளி உரைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வேணுமென்று சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எடுத்தது கிட்டத்தட்ட 1 கிலோ கோழி. இந்த முழு கோழியையும் நான் சேர்க்கல, அதில் எலும்பு பகுதியை கழிச்சிட்டு பகுதியை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இது எப்படி இருக்குதுன்ட்டு டேஸ்ட் பார்க்குறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கலர் போடலாம் போல் இருக்குது. அந்த கலருக்காண்டி பெப்ரிக்கா பவுடரை சேர்க்க போகிறேன். உப்பு நல்லா இருக்குது, உரைப்பு இல்லை. உரைப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம். இது வந்து உரைப்பு இருக்காது, அதனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக 2 தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன். இதில் வந்து ஒரு லைட்டான இனிப்பு தன்மை இருக்கும், அதனால் அப்போ உரைக்காது. அப்போ எங்களுக்கு கலர் வரும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அது உரைப்பும் காணாமல் இருக்கிறதால இன்னும் 1 தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தூக்கல் வெட்டி வச்சிருந்த கோழியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி குறைஞ்சது 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா இந்த ஃப்ளேவர் வந்து இந்த கோழி வந்து நல்லா எடுத்து வச்சுக்கொள்ளும். நல்லா நாங்கள் பிரட்டின மசாலா எல்லாம் ஊறும் போது தான் இந்த ஃப்ளேவர் பிறகு நாங்கள் தந்தூரி சிக்கனை செய்யும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் வந்து எந்த ஒரு கலரும் சேர்க்க இல்லை. நார்மலாக தந்தூரி சிக்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலரோ அல்லது ஒரு ரெட் கலரோ சேர்த்து தான் அந்த கலருக்காக அந்த கோழியை பிரட்டுவினோம். நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. இப்படி நாங்கள் இந்த பவுடரை போட்டு தான், அதாவது பெப்ரிக்கா பவுடர், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதை சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அந்த கலரை போட்டு எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்டுறேன் பிறகு ஒரு தடவை. ஓகே, இது நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒருக்கா நல்லா மூடிட்டு வைக்கலாம்.
1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஊற. நான் தந்தூரி சிக்கனை அவனில் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே எடுத்தேன். அவனில் வந்து மீன்ஸ் க்ரில்லில் போடுறதுக்கு நான் ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இப்போ அலுமினியம் ஃபாயில் போட போகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த கோழியை இதுக்குள்ளே பிரட்டின கோழியை வைக்க இந்த ரேயில் எல்லாம் எரிஞ்சு ஒட்டி பிடிச்சிடும். இப்போ கழுவுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஃபாயிலை போட்டால் ஓரளவுக்கு எங்களுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபாயில் போடுறேன். இது பெரிய ரேயாக இருக்கிறதால 2 துண்டாக எடுத்து போடணும். இப்போ அவனில் இருந்து நாங்கள் பிரட்டி வச்சு இந்த தந்தூரி சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ட்ரேயிலே அடுக்கி விடலாம். இப்போ நாங்கள் இந்த பிரட்டின சிக்கனை வந்து ஒரு ட்ரேக்குள்ளே அடுக்கலாம். பிள்ளைகளுக்கு விரும்பின மாதிரி வீட்டில் நாங்களே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்து கொடுக்கலாம். இந்த மசாலா வலிச்சு அப்படியே சிக்கனுக்கு மேலே பிரட்டி விடுறேன். இதை நாங்கள் க்ரில்லில் வைக்கலாம். க்ரில்லில் வச்சுட்டு இதில் நம்பர் இருக்குது. என்னோடய அவனில் க்ரில் வந்து தனியாக இருக்குது. அந்த க்ரில்லுக்கு வந்து 1 2 3 4 நம்பர்ஸ் போட்டிருக்கு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4க்கு 15 நிமிஷம் கொஞ்சம் கூட்டி விட்டுருக்கேன். பிறகு குறைச்சி விடலாம். மற்றது இந்த கதவை உள்ளே பூட்டக்கூடாது, இப்படி பூட்டக்கூடாது. க்ரில்லில் வைக்கும்போது இப்படி தான் திறந்து விடணும். ஓகே, ஒரு 15 நிமிஷம் முதல்ல அப்படி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து இதை திருப்பி விடணும் மற்ற பக்கத்துக்கு. நைஸ் கலர், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்க மாட்டாங்க. திரும்பவும் 15 நிமிஷம் வந்து இது ஒரு 3ல் குறைச்சி விட்டுறேன். நான் இதை 3ல் விட்டுருக்கிறேன். திரும்பவும் முதல்ல இருந்து டைமிங் வைக்கிறேன். நிமிஷம். அரை மணி நேரத்துக்கு பிறகு 2வது தடவையாக எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டுது. இது வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு உங்களுக்கு ட்ரெயில் வச்சுட்டு காட்டுறேன் தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஓகே, நாங்கள் இப்போ இந்த செய்த தந்தூரி சிக்கனை சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த தந்தூரி சிக்கன் கொஞ்சம் ஒனியனுக்கு மேலே வாயூறுது. Really nice. உங்களுக்கு அந்த பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது. சொல்லுங்க எப்படி இருக்கு கவின்? வேற லெவல் என்ன? எவ்வளோ மார்க்ஸ் போடுவாய்? எஸ், நான் 10க்கு 10 கொடுப்பேன். ஏன் 9 போட்டாய்? அதில் 1 விட்டாய் என்னதுக்காண்டி சொல்லு? ஐ டோன்ட் நோ. வெரி நைஸ்டா. வாவ். அவன் இல்லாதாக்கள் அடுப்பில் செய்யலாம். அடுப்பில் சட்டியை வச்சு பிரட்டி தோசைக்கல்லில் பிரட்டி எடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு இல்லாட்டிக்கு வெளியில் நெருப்பை கொளுத்திட்டு பாபுக்கு மாதிரி செய்யலாம். எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குமென்னு சொல்ல முடியாது. எல்லோரும் இதை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் நான் சொல்லுவேன். சூப்பரானது தந்தூரி சிக்கன். கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்க்கணும். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு எழுதுங்க. எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை நீங்கள் கீழே சின்னதாக ஒரு ஹார்ட் ஷேப் போடுங்க. இல்லையென்று சொன்னால் பேசுகிற மாதிரி என்றாலும் போடுங்க. எதுவாக இருந்தாலும் சின்ன ஒரு மெசேஜ் போடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.